வாலிப தம்பி தங்கைகளை நான் பார்க்கிறேன். Eyes of the Lord are very compassionate, looking towards them. அவர்களை பார்க்கிற கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் மிகவும் அதிகமாய் மனதுருகிக் கொண்டிருக்கிறது. Moving with great compassion for them. அவர்கள் மீது கர்த்தருடைய கண்கள் மிகுந்த மனதுருக்கத்தால் உருகிக் கொண்டிருக்கிறது. And His grace is going to come new upon you today. இன்றைக்கும் தேவனுடைய கிருபை உங்கள் மேல் முற்றிலும் புதிதாய் இறங்கி வர போகிறது. Come on, lift up your eyes unto the Lord Jesus right now. எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசுவுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். Lift up your hands unto Him right now. எப்பொழுதும் உங்கள் கரங்களை அவருக்கு நேராக உயர்த்தி ஏறெடுங்கள். And prepare your heart. உங்கள் இருதயங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். You say in your heart, உங்க இருதயத்துக்குள்ள நீங்க சொல்லுங்க, Lord, speak to me today. கர்த்தாவே இன்று என்னோடு பேசும் ஐயா. Give me your word. உம்முடைய வார்த்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. What is your word? உம்முடைய வார்த்தை என்னப்பா? Many of you who have been downcast and cast away, God is going to lift you up today. புறக்கணித்து ஓரம் கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு கிடக்கிற உங்களில் அநேகரை இன்றைக்கு தேவன் கரம் நீட்டி தூக்கி எடுக்க போகிறார். He is going to strengthen your broken hands. நொறுங்கி உடைந்து கிடக்கும் உங்கள் கைகளை அவர் வலுப்படுத்தி பலப்படுத்த போகிறார். He is going to make your broken feet to run like a deer in a new powerful manner. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு புதிதான வேகத்தில் மானை போல் ஓடத்தக்கதாய் இன்றைக்கு முறிந்து கிடக்கும் உங்கள் கால்களை ஒரு வலுவாய் கட்டி உறுதிப்படுத்துகிறார். Hearts to the Lord Jesus right now. எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசுவுக்கு நேராக உங்கள் இருதயத்தை ஏறெடுத்து பாருங்கள். உன்னதங்களில் வீற்றிருக்கும் உன்னதர், உயர்ந்த ஸ்தலத்தில் என்றும் வாசம் செய்பவர், நீதியுள்ள ராஜனாய் அரசாள்பவர், நீதியின் சூரியனாய் பிரகாசிப்பவர். He is the God who dwells on most high. மகா உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிற மகத்துவமுள்ள தேவன் இவர். He is exalted above all. எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும் மகத்துவர் இவர். He is a righteous God. இவர் நீதியுள்ள தேவன். He is shining like the sun of righteousness. நீதியின் சூரியனாய் மின்னி ஜொலிக்கும் பிரகாசம் இவர். He is a good God. இவர் நல்ல தேவன். He is the almighty God. இவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். நீர் உன்னதர், நீர் உயர்ந்தவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர், இரக்கங்களிலே நீர் என்று உன்னதர், மனதுருக்கத்தில் நீர் என்று மன்னவர், இரக்கங்களிலே நீர் என்று உன்னதர், மனதுருக்கத்தில் நீர் என்றும் மன்னவர், நீர் உன்னதர், நீர் மன்னவர், நீர் உன்னதர், நீர் மன்னவர், உன்னதங்களில் வீற்றிருக்கும் உன்னதர், உயர்ந்த ஸ்தலத்தில் என்றும் வாசம் செய்பவர், நீதி உள்ள ராஜனாய் அரசாள்பவர், நீதியின் சூரியனாய் பிரகாசிப்பவர், நீர் உன்னதர், நீர் உயர்ந்தவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர். Oh great and exalted almighty God, மகா பெரியவரும் உயர்த்தப்பட்டவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, we come for your holy presence in the name of our dear Lord Jesus Christ today. எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் இன்று நாங்கள் உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு முன் வருகிறோம். Oh great and almighty God, மகா வல்லமையுள்ள சர்வ வல்லவராய் இருக்கிற பெரிய தேவனே, day of this new year, all your dear children have come before you. இந்த புதிய ஆண்டின் முதல் நாளன்று உம்முடைய அன்பு பிள்ளைகள் யாவரும் உமக்கு முன்பாக வந்திருக்கிறார்கள். All those who are watching this program directly on their TV sets, நேரடியாக தங்கள் தொலைக்காட்சி பெட்டியின் மூலம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற யாவரும், those who are watching on the social media through
Facebook and YouTube. முகநூல் வலையொலி போன்ற சமூக வலைதளங்களில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் 面部的都在观看这个节目。 And even those who will watch this after this day. இந்த நாள் முடிந்த பிற்பாடு இந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிறவர்களும் கூட Now I ask you to stretch out your blessing hands and touch every one of them right now. உம்முடைய ஆசீர்வதிக்கும் கரங்களை நீட்டி இப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும்படி நான் இப்பொழுது உம்மை நோக்கி வேண்டுகிறேன் அப்பா. 一个人， Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, they have prayed and waited the whole day to hear a word from you. உம்மிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை கேட்க வேண்டும் என்பதற்காக ஜெபத்தோடு நாள் முழுவதும் காத்திருக்கிறார்கள். 给他们的话， Many of them have even fasted the whole day waiting to hear a word from you. உம்மிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை கேட்க வேண்டும் என்பதற்காக அநேகர் உபவாசத்தோடும் காத்திருக்கிறார்கள். 等候你所要给他们的话。 Many pastors and many ministers are waiting to hear a word from you. அநேக ஊழியர்களும் போதர்களும் உம்மிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஆவலோடு காத்திருக்கிறார்கள். Many church leaders from afar off are also staying up early in the morning, late at night, watching this program. உலகத்தின் பல தூர இடங்களில் இருக்கிற அநேக போதர்கள் நள்ளிரவிலோ அதிகாலையிலோ இந்த நிகழ்ச்சியை நேரில் பார்க்க வேண்டும் என்று விழித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. 要看这个节目，领受你的话。 Now I pray that your trumpet will be lifted up. எப்பொழுது உம்முடைய எக்காலம் உயர்த்தி பிடிக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். And let the sound of your trumpet be blown through the airwaves. உம்முடைய எக்கால துணி காற்றலைகளிலே முழங்குவதாக. 在这些的声波来传出去。 Let the heavens hear your voice now. எப்பொழுதும் வானங்கள் உம்முடைய குரலை சத்தத்தை கேட்பதாக. Your airwaves hear your voice. காற்றலைகள் உம்முடைய குரலை கேட்பதாக. 能够听到你的声音。 Let all that has breath hear your word and your voice today. சுவாசமுள்ள யாவும் இன்று உம்முடைய குரலையும் உம்முடைய வார்த்தைகளையும் கேட்பதாக. 话语。 Let the word of the Lord ring deep into every hearts and minds right now. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு இருதயங்களின் மனதின் அடிவாரங்களுக்குள் மிகவும் ஆழமாய் ரிங்காரம் விடுவதாக. Lord, your holy word says, கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த வார்த்தை இப்படி சொல்லுகிறதல்லவா, you send forth your word and you heal them all. நீர் உம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினீர் என்று வாசிக்கிறோமே. 就会发出亮光，医治我们。 And your word also says, when you come back again, a sword will go out of your mouth. நீர் திரும்பி வரும் பொழுது உம்முடைய வாயிலிருந்து ஒரு பட்டயம் புறப்படும் என்று வாசனம் சொல்லுகிறதே. 发出利剑。 Now I pray, இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். let the sword of the Lord go forth. கர்த்தருடைய பட்டயம் புறப்பட்டு போவதாக. Let it heal the sick. வியாதியுள்ளோரை குணமாக்கும்படியாக. Let it do the work of conviction. பாவ உணர்வு உண்டாக்கும் கிரியை பலமாய் நடப்பிப்பதாக. Set your people free today. இன்றைய உம்முடைய மக்களை விடுவிப்பதாக. 得自由。 Lord, your word also says, கர்த்தாவுடைய வார்த்தை இப்படியும் சொல்லுகிறதப்பா. word will cause the pulling down and the uprooting. உம்முடைய வார்த்தை இடித்து தள்ளும், வேரோடு பிடுங்கிவிடும் என்று வாசிக்கிறோம். Everything that has stood against you, உமக்கு விரோதமாய் கொந்தளித்து எதிர்த்து நின்ற has எல்லாம், stood against your people, உம்முடைய மக்களுக்கு எதிராக வீரத்தோடு நின்ற let யாவும் them be pulled down and be uprooted. வேரோடு பிடுங்கி எறியப்படுவதாக. Everyone who have stood against your works, உம்முடைய கிரியைகளுக்கு எதிராய் நின்ற யாவரும், the evil workers as well as false brethren, பொல்லாத துர்ச்செய்கைக்காரரோடு கூட கள்ள சகோதரராய் இருக்கிறவர்களும் கூட, let them be uprooted and be வேரோடு cast away in this new year. இந்த புத்தாண்டில் அவர்கள் ஒவ்வொருவரும் வேரோடு பிடுங்கி எறியுண்டு போவார்களாக. 要完全的被丢弃。 You are going to go as the destroyer before your people. உம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக சங்கார புசல் போல் புறப்பட்டு போவீராக. And their enemies will see them no more. ஆகவே இவர்கள் தங்கள் சத்துருக்களை இனி ஒருபோதும் Because you காண்பதில்லை. move them far away. ஏனென்றால் இவர்கள் சத்துருக்களை தூரமாய் விலக்கி போட்டு Thank விட்டீர். you, wonderful Lord Jesus. அற்புதமான ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறோம் Lift அப்பா. up your hands and give thanks to the Holy One. உங்கள் கரங்களை நன்றாய் உயர்த்தி பரிசுத்தருக்கு மகிமை செலுத்துங்கள். 赞美来归给那至圣者。 God is going to do wonderful thing for you today. இன்றும் தேவன் உங்களுக்காக அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார். In the name of our Lord Jesus Christ we pray. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Please be seated. தயவு செய்து அமருங்கள்.
My dearly beloved brothers and sisters, எனக்கு மிகவும் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, a new year. புத்தாண்டுக்குள் வந்து விட்டோம். At the birth of every new year, ஒவ்வொரு புத்தாண்டு பிறக்கும் போதும் 的来到， we all will wonder what is God's word for us. நமக்காக தேவன் என்ன வார்த்தை வைத்திருக்கார் என்று எல்லாரும் ஆச்சரியத்தோடு ஏங்கி நிற்போம். Every godly pastor and minister of God, தேவ பக்தியுள்ள ஒவ்வொரு போதகரும் தேவ ஊழியரும் 和服侍神的人， they would have spent several days fasting and waiting at the feet of God for a word for the new year. புத்தாண்டில் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பல நாட்கள் தேவனுடைய பாதத்தில் உபவாசத்தோடு ஜெபத்தோடு காத்திருப்பார்கள். And last night you may have attended your own church service where they used to have what we call watch night service. வழக்கமாக விழிப்புறவு ஆராதனை என்று நாம் சொல்லுகிற உங்களுடைய சபையின் புத்தாண்டு ஆராதனையிலே நீங்கள் அனைவரும் நேற்றிரவு கலந்து கொண்டிருந்திருப்பீர்கள். I'm sure your godly pastor must given you a good word from the Lord. தேவ பக்தி நிறைந்த உங்கள் அன்பு திருச்சபை போதகர் நல்லதொரு வார்த்தையை தேவனிடமிருந்து பெற்று உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Sometime in the middle of December 2017, 2017 ஆண்டு டிசம்பர் மாதத்தின் இடையிலே waiting before God one morning, ஒரு நாள் காலை வேளையில் தேவனுக்கு முன்பாக நான் காத்திருக்கையில் the Lord Jesus Christ visited me. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை சந்தித்தார். I always sit on the floor and read the Bible. எப்பொழுதும் கீழே தரையில் அமர்ந்துதான் நான் வேதத்தை படிப்பது வழக்கம். I have my cup of tea together at the same time. வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறதே நேரத்தில் என் தேநீர் கோப்பை பருகிக் கொண்டிருந்தேன். I was deeply meditating the word of God. தேவனுடைய வசனத்தை ஆழ்ந்து நான் தியானித்துக் கொண்டிருக்கையில் I suddenly felt the presence of someone behind me. திடீரென்று யாரோ எனக்கு பின் நிற்கிற ஒரு ஸ்பரிசத்தை உணர்ந்தேன். 身后 I turned to my right side to see who it is. யார் என்று பார்க்க என் வலப்பக்கம் திரும்பினேன். And I saw the glorious Lord Jesus Christ seated on the sofa on my right. என் வலது பக்கத்தில் இருந்த இருக்கையின் மேல் மகிமை நிறைந்த இயேசுவானவர் அமர்ந்திருக்கிறதை பார்த்தேன். You know, although God has been so mercifully kind to allow me to see him many times, எத்தனையோ பல முறை நான் தேவனை நேரில் சந்திக்க கிருபையாய் தேவனுக்கு தயவு காண்பித்திருந்தாலும் கூட it appears as if that's the first time I'm seeing. ஆனால் ஒவ்வொரு முறையும் இதுதான் முதல் முறை அவரை தரிசிப்பது போல்தான் எனக்கு இருக்கும். So great joy fills my heart each time I see the blessed Lord. ஆசீர்வதிக்கப்பட்ட நேசரை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் எனக்குள் பெரிய மகிழ்ச்சி துள்ளி எழும்பும். 莫大的喜乐。 I only used to think like this. நான் எப்பொழுதுமே இப்படித்தான் நினைப்பதுண்டு. Who am I that the Lord should come to visit me? தேவனாகிய கர்த்தர் என்னை சந்திக்க வருவதற்கு நான் எம்மாத்திரம்? This is the same question even Job and the psalmist asked. சங்கீதக்காரனும் யோபும் இதே கேள்வியை தானே கேட்டார்கள். 约伯所问的， What is man that you should come and visit him? மனுஷனை விசாரிக்கும்படி நீ வருவதற்கு அவன் எம்மாத்திரம் ஐயா? Each time I think about that question, ஒவ்வொரு முறையும் அந்த கேள்வியை நான் சிந்திக்கும் போதெல்லாம் I remember the scripture in Isaiah chapter 57 verse 15. ஏசாயா 57 அதிகாரத்தின் 17 வசனம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். The great God who inhabits eternity. நித்தியவாசியாயிருக்கிற மகா பெரிய தேவன் He humbles himself so small to come to visit men. மனிதரை சந்திக்க வரக்கூடிய அளவுக்கு தம்மை மிகவும் சிறியவராய் தாழ்த்தி பணிந்து வந்து விடுகிறார். How great God is. தேவன் எவ்வளவு பெரியவர்.何等的伟大！ So as soon as I saw the Lord Jesus seated on the sofa, என் அருகில் இருந்த இருக்கையில் இயேசு ஆண்டவர் அமர்ந்திருப்பதை பார்த்த உடனே I knelt down and I asked him, Lord, speak for your servant shall hear. முழங்கால் படியிட்டு கர்த்தாவே பேசும், உம்முடைய ஊழியர் கேட்கிறேன், அடியான் கேட்கிறேன் என்றேன். And the Lord began to speak to me about words for the year 2018. 2018 ஆண்டுக்கான வார்த்தைகளை குறித்து கர்த்தர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். And I had several visitations during the month of December. டிசம்பர் மாதத்தின் போது அநேக முறை நான் தேவனுடைய சந்திப்பை பெற்றேன். 主的造访， And during the several visitations, அந்த பலதரப்பட்ட சந்திப்புகளின் போது God began to speak part by part the various things about the year 2018. 2018 ஆண்டில் நடக்க போகிற பல்வேறு காரியங்களை குறித்து தேவன் பகுதியாக என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். And he gave this word. பின்பு இந்த வார்த்தைகளை எனக்கு கொடுத்தார்.
He had a scroll in his hand. அவர் கையிலே ஒரு சுருளை வைத்திருந்தார். And when the scroll was given, அந்த புத்தக சுருள் என் கையில் கொடுக்கப்பட்ட போது I saw the words written on the scroll. அந்த புத்தக சுருளிலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நான் கண்டேன். Isaiah chapter 49 verse 17. ஏசாயா 49:17 வசனம். The Lord said, "This is the word I'm giving for my people." நான் என் ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை தான் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். I'm sure you are not ready opening your Bible yet. இன்னும் நீங்க உங்கள் வேதத்தை திறந்து பார்க்கக்கூடிய ஆயத்தத்தில் இல்லை என்று நினைக்கிறேன். But I've the scripture ready before me. ஆனா நான் வசனத்தை முன்பாக திறந்து ஆயத்தத்தோடு தான் வைத்திருக்கிறேன். So I'm going to read it. So you please listen carefully. நான் வசனத்தை படிக்க போகிறேன், தயவு செய்து கவனமாய் கேளுங்கள். 就仔细的听。 Your sons shall make haste, your destroyers and those who lead you ways shall go away from you. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள், உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். This is the word of promise for you. இதுதான் உங்களுக்கு தேவன் கொடுக்கும் வாக்குத்தத்த வார்த்தையாகும். They who destroyed you, உங்களை நிர்மூலமாக்கினவர்கள், they who wasted you, உங்களை பாழாக்கினவர்கள் 荒废的 shall go away from you in this year. இந்த ஆண்டிலே உங்களை விட்டு தூரமாய் புறப்பட்டு போவார்கள். Let me repeat it one more time. இன்னும் ஒருமுறை நான் திரும்பவும் அதை சொல்லுகிறேன். 两种人， They who destroyed you, உங்களை நிர்மூலமாக்கினவர்களும் they who wasted you, உங்களை பாழாக்கினவர்களும் 荒废的 they shall be removed or go away from you. உங்களை விட்டு தூரமாய் விலகி போகத்தக்கதாய் அவர்கள் நீக்கி போடப்படுவார்கள். And we made a nice poster or promise card like this. இதை போன்ற ஒரு அருமையான வாக்குத்தத்த அட்டையை நாங்கள் தயாரித்திருக்கிறோம். So if you want this promise card, இந்த வாக்குத்தத்த அட்டை உங்களுக்கு தேவைப்படுமானால் you can write to us. வேண்டும் என்போர் எழுதுங்கள். Of course, it's not in this big size. எவ்வளவு பெரிய ஒரு அட்டை வடிவத்தில் இல்லைதான். Size where you can put in your Bible. நீங்கள் உங்கள் வேதத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய கையடக்க சிறிய அளவில் தான் இருக்கிறது. English and in Tamil. ஆங்கிலத்திலும் தமிழிலும் அது இருக்கிறது. 俄语的， And it will also be available in Chinese and other languages. சீன மொழி மற்றும் இன்னும் பிற மொழிகளிலும் இது கிடைக்கிறது. 其他的语言的。 So if you want this, please write to us. வேண்டும் என்று விரும்புவோர் தயவு செய்து எங்களுக்கு எழுதி பெற்றுக் கொள்ளுங்கள். We will mail it to you. உங்களுக்கு நாங்கள் தபாலில் இதை அனுப்பி வைக்கிறோம். Now let's come back to the scriptures. வசனத்துக்கு திரும்பி வருவோம். 刚才的这节经文， Your sons shall make haste. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். 归回， Your destroyers and those who laid you waste shall go away from you. உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு தூரமாய் விலக்கி போடப்படுவார்கள். Again, to read this scripture in several other translations of the Bible, வேதாகமத்தின் இன்னும் அநேக பல மொழியாக்கங்களிலே இந்த வசனத்தை நான் படித்து தியானித்த பொழுது something very interesting. சுவாரஸ்யம் மிகுந்த ஒரு கருத்தை கண்டறிந்தேன். From the Living Bible, the scripture says like this. லிவிங் வேதாகம மொழியாக்கம் இந்த வசனத்தை இப்படியாக விவரிக்கிறது. Soon your rebuilders shall come and chase away all those destroying you. அதி சீக்கிரத்திலே உன்னை மறுபடியும் கட்டி எழுப்புகிறவர்கள் வந்து உன்னை நிர்மூலமாக்கின யாவரையும் அடித்து துரத்தி விடுவார்கள். The Message Bible. மெசேஜ் வேதாகமம் என்ற ஒரு மொழியாக்கம் இருக்கிறது. 信息译本， It says like this. அது இப்படியாக சொல்லுகிறது. Your builders are faster than your wreckers. The demolition crews are gone for good. உங்களை கட்டி எழுப்புகிறவர்கள் உங்களை நிர்மூலமாக்கினவர்களை விட வேகமானவர்களாய் இருக்கிறபடியினால் உங்களை நிர்மூலமாக்கினவர்களை அடித்து துரத்தி விடுவார்கள். Three translations together. 3 மொழியாக்கங்களையும் ஒன்றிசைத்தால் 译本的经文放在一起来看， It tells us something. ஒரு கருத்தை இது நமக்கு சொல்லுகிறது. Whatever you had built last year or the previous years, கடந்த ஆண்டோதற்கு முந்தைய ஆண்டுகளிலோ நீங்கள் எவைகளையெல்லாம் கட்டியிருந்தாலும் evil people had destroyed. பொல்லாத மக்கள் அதை அழித்திருக்கிறார்கள். 坏它了。 Have you seen buildings been pulled down and destroyed? பெரிய பெரிய உயர்ந்த கட்டடங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்படுவதை நீங்க பார்த்திருக்கீங்களா? The act of pulling down a building is called demolition. ஒரு பெரிய கட்டடத்தை கீழே விழத் தள்ளுவதுதான் இடித்து தகர்ப்பதென்று சொல்லப்படும். So God is saying to you today, இன்று தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், those who destroyed you, உங்களை நிர்மூலமாக்கினவர்கள் யாவரையும், those who
demolated whatever you had built. நீங்கள் கட்டின எதையும் அழித்து இடித்து போட்ட யாவரும் Every one of them are going to go out of your life in this year. அவர்கள் எல்லாருமே இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கை விட்டு வெளியே துரத்துண்டு போவார்கள். 离去， They will be removed far from your life for good. உங்கள் வாழ்க்கை விட்டு உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி தூரமாய் அவர்கள் விலக்கி வைக்கப்படுவார்கள். For good means forever. நன்மைக்கு என்று சொன்னால் நிரந்தரமாய் நீக்கப்பட்டு விடுவார்கள். 不再跟随着你。 You will never see them again in your life. இனி உங்கள் வாழ்க்கையில் அந்த தீயவர்களை நீங்கள் திரும்ப பார்க்கவே They are மாட்டீர்கள். removed. அவர்கள் நீக்கப்பட்டு விட்டார்கள். God says, தேவன் சொல்லுகிறார், your children will return. உன் பிள்ளைகள் திரும்பி வருவார்கள். 就会归回。 Who are the children? பிள்ளைகள் யார்? 这孩子呢？ The translation says rebuilders. அந்த மொழியாக்கம் சொல்லுகிறது மறுபடியும் கட்டி எழுப்புகிறவர்களாம். Now let's look at this word of promise very closely. இந்த வாக்குத்தத்த வார்த்தையை சற்று நெருக்கமாய் உற்று நோக்கி பார்ப்போம். 给我们的应许的， You will find 5 important words and phrases in this promise. இந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளே 5 முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகளையும் சொற்றொடர்களையும் நீங்கள் பார்க்கலாம். Let's look at them one by one. ஒவ்வொன்றாய் நாம் அவைகளை தியானிப்போம். Write down whatever I'm saying to you, நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் எழுதிக் கொள்ளுங்கள். because this is the promise you must claim all throughout this year 2018. ஏனென்றால் இந்த 2018 ஆண்டு முழுவதும் நீங்கள் உரிமை கோரி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய வாக்குத்தத்தம் இதுவே ஆகும். God is going to come as the rebuilder in your life. உங்கள் வாழ்க்கையை திரும்பவும் கட்டி எழுப்புகிறவராக தேவன் வரப்போகிறார். 变着 Rebuild your broken marriage, நொறுங்கி முறிந்து போன உங்கள் இல்லற உறவை மறுபடியும் rebuild your கட்டுவார். broken career, உடைந்து நொறுங்கி போன உங்கள் எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாய் கட்டுவார். rebuild your broken life, முறிந்து போன உங்கள் வாழ்க்கையை செப்பரிட்டு சீர்படுத்துவார். rebuild your broken church, நொறுங்கி உடைந்து போன உங்கள் திருச்சபை மறுபடியும் கட்டுவார். rebuild your broken ministry, உடைந்து போன உங்கள் ஊழியத்தை திரும்பவும் கட்டி எழுப்புவார். rebuild your broken self-esteem. உடைந்து போன உங்கள் சுய மரியாதை மீண்டும் அவர் கட்டி கௌரவிப்பார். My dearly beloved sons and daughters, என் அன்புக்குரிய பிரியமான மகள்மார்களே மகன்மார்களே, 女儿们， in 2018 God is going to rebuild you again. 2018 ஆண்டில் தேவன் உங்களை மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறார். 见你 Your lost wealth will be restored back to you. இழந்து போன உங்கள் சொத்துக்கள் செல்வங்கள் மீண்டும் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும். 夺回， Your lost property will be restored back to you. நீங்கள் இழந்து போன உங்கள் சுதந்திர வித சொத்துக்கள் திரும்ப உங்களுக்கு கொடுக்கப்படும். The name that you lost, the reputation that you lost will be restored back to you. நீங்கள் இழந்த உங்கள் நற்பெயர் உங்களுடைய கௌரவம் மீண்டும் உங்களுக்கு நிலைநாட்டப்படும். The health that you lost will be restored back to you. நீங்கள் இழந்த சுகபலன் ஆரோக்கியம் திரும்பவும் உங்களுக்குள் துளிர்விடும். The children will come. பிள்ளைகள் வருவார்கள். 儿女必急速的归回。 That's the first word that we find in this promise. இந்த வாக்குத்தத்தத்தில் நாம் பார்க்கிற முதல் வார்த்தை இதுவே ஆகும். 找到的第一个应许， Who are the children? இந்த குமாரர் பிள்ளைகள் யார்? 谁呢？ They are the rebuilders. இவர்கள் மறுபடியும் கட்டி எழுப்புகிறவர்கள். As I'm speaking this word, இந்த வார்த்தையில் நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே the Holy One of Israel is showing me a vision. இஸ்ரவேலின் பரிசுத்தரானவர் எனக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கிறார். I see many angels stationed before you. உங்களுக்கு முன்பாக அநேக தூதர்கள் நிறுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறேன். 前 In Hebrews chapter 1 verse 14 it says, எபிரேயர் 1:14 இப்படி சொல்லுகிறது. angels are sent to minister to the heirs of salvation. இரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள போகிறோர் நிமித்தம் அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகளாக தூதர்கள் இருக்கிறார்களாம். 是要为照我们的救恩来服侍我们。 You are an heir of salvation. நீங்கள் இரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு வாரிசாய் இருக்கிறீர்கள். So right now the angels are stationed in your life to rebuild you. ஆகவே உடனே உங்களை மறுபடியும் கட்டி எழுப்பும்படி தூதர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் நிறுத்தப்படுகிறார்கள். I hear one of the chief angels saying to me now to say to you, உங்களுக்கு சொல்லும்படி ஒரு பிரதான தூதன் இப்பொழுது என்னோடு பேசுகிற வார்த்தைகளை கேட்கிறேன். 告诉你， there is only one thing you need to do. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். Totally surrender your life. முழுவதும் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து விடுங்கள். Your life to the eternal God. நித்திய தேவனுடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள்.
Don't stubbornly hold on to the past. கடந்த காலத்தையே பிடிவாதமாய் பிடித்துக்கொண்டு முரண்டு பிடிக்காதீர்கள். Don't go back to the past to look for it. கடந்த காலத்தை என்னதென்று தேடி பார்க்கும்படி திரும்பி போகாதீர்கள். Rebuild you again anew. தேவன் மறுபடியும் உங்களை புதிதாய் திரும்ப கட்டட்டும், விட்டுக் கொடுங்கள். 来更新你。 I see not one angel but many angels positioned for you. ஒரு தூதனை அல்ல, உங்களுக்காக அநேக தூதர்கள் நிறுத்தப்படுகிறதை நான் பார்க்கிறேன். 天使围绕着你，要服侍你。 And I see another thing right now. இப்பொழுது இன்னும் ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன். I see a half completed church. அரைகுறையாய் கட்டியிருக்கக்கூடிய ஒரு சபையை நான் பார்க்கிறேன். Church, your pastor, you are trying to build this church. நீங்கள் ஒரு சபை, உங்கள் சபையை நீங்கள் கட்டும்படி முயற்சி எடுத்திருக்கிறீர்கள். Your church compound wall, surrounding wall have only gone up a little few feet. உங்கள் சபையை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சுவர் கொஞ்சம் தான் எழும்பி இருக்கிறது. 1尺高， Not just the compound wall around your property, but the church building wall. உங்கள் சொத்து நிலத்தை சுற்றி இருக்கிற சுற்றுச்சுவர் அல்ல, உங்கள் சபை கட்டடத்தின் சுவர்கள். The floor has not been put yet. இன்னும் தரை கூட போடப்படவில்லை. Yes, it's still pottery and sands everywhere. இன்னும் எல்லா இடத்திலேயும் குண்டும் குழியுமாய் மணலுமாகத்தான் இருக்கின்றன. And you're standing there in the center, the doorway of your church, and wondering how you will build it. உங்கள் ஆலய வாசலின் நடுவில் நின்று இதை எப்படித்தான் கட்டி முடிப்போமோ என்று நீங்கள் திகைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். 建立这间教会。 I see angels standing all around the building. கட்டடத்தை சுற்றிலும் தேவதூதர்கள் சூழ்ந்து நிற்கிறதை நான் பார்க்கிறேன். 立在这个建筑物的周围， They have been sent by God to help you rebuild it. மறுபடியும் உங்கள் ஆலயத்தை நீங்கள் கட்டி எழுப்புவதற்கு உங்களுக்கு உதவி செய்யும்படி இந்த தூதர்கள் தேவனால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். That is the first thing that we see in this scripture. இந்த வசனத்தில் நாம் பார்க்கிற முதல் அம்சம் இதுவே ஆகும். 所看到的第一件事， Look at the second word. இரண்டாவது வார்த்தையை பாருங்கள். They shall make haste. அவர்கள் தீவிரித்து வருவார்கள். The word make haste in the Hebrew is mahar. தீவிரித்து வருவார்கள் என்ற பதம் எபிரேய மொழியிலே மஹால் என்பதாகும். And it means to be liquid or flow easily to hurry. அப்படி என்றால் தீவிரித்து செயல்படுவதற்கு மிகவும் எளிதில் செயல்படக்கூடிய அளவுக்கு திரவ நிலையில் உள்ளவர்கள். What does it mean? இதனுடைய பொருள் என்ன? Okay, think like this for a moment. ஒரு கணம் இப்படி நினைச்சு பாருங்களேன். If something that is very powdery, மிகவும் தூள் தூளாய் இருக்கக்கூடிய ஏதாகிலும் ஒன்று இருக்குமானால் to pour it out, நீங்கள் அதை வெளியே கொட்ட முயற்சிக்கும் போது sort slowly. அது மெதுவாக தான் வெளியே வரும். 洒出来的时候是慢慢的流出来的。 There's something that is solid. திடமாய் ஒரு பொருள் இருக்குமானால் When you try to pour them out, வெளியே நீங்க கொட்ட முயற்சித்தாலும் கூட they'll drop one by one. அது ஒவ்வொன்றா தான் வெளியே விடும். 掉出来。 But if you have liquid in a bucket, ஆனால் ஒரு பக்கெட்டிலே தண்ணீர் நிலையில் இருக்குமானால் ஒரு அந்த பக்கெட் முழுவதும் all the liquid comes out quickly, faster, in a hurry at the same time. நீங்கள் கவிழ்த்த உடனே ஒரே நேரத்தில் மிக துரிதமாக வேகமாக அவசரமாய் வெளியே வந்துவிடும். What will do for you? உங்களுக்காக தேவன் அப்படித்தான் காரியங்களை செயலாற்றப் போகிறார். Destroyers and your wasters will hurriedly leave you. உங்களை நிர்மூலமாக்கின பாழாக்கினவர்கள் விட்டால் போதும் என்று ஆத்திர அவசரங்களை விட்டு ஓடி மறைவார்கள். You're not going to live your life slowly. மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையை விட்டு அவங்க போக போறதில்லை. 并不是慢慢的从你的生命里面走开， They will make haste and go away from you. உங்களை விட்டு ஓடி போவதிலே தீவிரமாய் மறைந்து விடுவார்கள். The third word, மூன்றாவது வார்த்தை destroyers. நிர்மூலமாக்கினவர்கள். The word destroyers in the Hebrew is horas. நிர்மூலமாக்கினவர்கள் என்ற பதம் எபிரேய மொழியிலே ஹோராஸ் என்பதாகும். Means to pull down or in pieces. அப்படி என்றால் இழுத்து இடித்து தள்ளுவது, சுக்குநூறாய் நொறுக்கி போடுவது, Or destroy. உடைத்து இடித்து அழித்து போடுதல். So which means destroyers are those who have pulled you down. அப்படி என்றால் நிர்மூலமாக்குகிறவர்கள் என்றால் உங்களை கீழே விழ They தள்ளுகிறவர்கள். are the one who have destroyed you or broken you in pieces. அவர்கள் தான் உங்களை அழித்தவர்கள், உங்களை சுக்குநூறாய் உடைத்து நொறுக்கியவர்கள். 碎片。 You know who they are in your life. உங்க வாழ்க்கையை இப்படி நிர்மூலமாக்கினவங்க எல்லாம் யாருன்னு உங்களுக்கே தெரியும். Now number 4. இப்பொழுது நான்காவது காரியம், Those who made you waste. உங்களை பாழாக்கினவர்கள். Now the word says in Hebrew corrupt.
எபிரேய மொழியிலே பாழாக்கினவர்களுக்கு கோராக் என்பதாகும். Means to parch through drought. அப்படி என்றால் காய்ந்து வறண்டு போகக்கூடிய அளவுக்கு அதை மாற்றி விடுதல், Desolate or kill. பாழாக்கி போடுதல் அல்லது கொன்று போடுதல். What does this mean? என்னுடைய அர்த்தம் என்ன? Let me explain to you like this. நான் இப்படி உங்களுக்கு அதை விவரிக்கிறேன். You know, when there's no rain, மழையே இல்லை என்று சொன்னால் the sun shines continuously on a dry ground. விடாமல் காய்ந்த பூமியில் சூரிய வெயில் தகனிக்கும். 看着大地， Eventually, all the land will begin to become parched, காலப்போக்கில் break up because of drought. காலப்போக்கிலே வறட்சி நிமித்தம் அந்த சூரிய வெப்பத்தின் தாக்கம் அந்த நிலத்திலே மிகப்பெரிய வெடிப்புகளை ஏற்படுத்தி அதை காய்ந்து விட செய்யும். அதுதான் பாழான நிலம். 荒废的大地 You cannot sow anything there. நீங்கள் அதில் எதையும் விதைக்கவே முடியாது. 上来栽种。 That's how your life has been made by the wasters. பாழாக்கிறவர்களால் உங்கள் வாழ்க்கை எப்படிதான் பாழாய் போய்விட்டது. Wasters had made your life and the things in your life to be like a parched land. பாழாக்கினவர்கள் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த காரியங்களையும் காய்ந்து வெடித்த ஒன்றுக்கு உதவாத பூமியை போல் மாற்றிவிட்டார்கள். 这一些干裂的大地， And the fifth word, ஐந்தாவது வார்த்தை go forth, புறப்பட்டு போவார்கள். means your saw in Hebrew. அப்படி என்றால் இப்ரேய மொழியில் யோசோ என்பதாகும். They will go out. அப்படி என்றால் அவர்கள் உங்கள் வாழ்க்கை விட்டு வெளியேறுவார்கள். Now we put all these words together. இந்த எல்லா வார்த்தைகளையும் ஒன்றிணைக்கும் போது This is what it tells us. நமக்கு சொல்லும் கருத்து இதுதான். Those who cause you to be a waste, நீங்கள் வீணாய் போகும்படி காரியங்களை செய்தவர்களும் who plundered your monies, உங்கள் பணத்தை கொள்ளையிட்டு சூறையாடினவர்களும் stole your money உங்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் through cheating ஏமாற்றி மோசடி செய்ததன் மூலம் or through circumstances like bad health, அல்லது உடல்நல கேடு போன்ற சூழ்நிலைகளின் நிமித்தம் சூறையாடப்பட்ட தன்மை does not include some bad mistakes you made by investment. நீங்கள் தவறான மூலதன முதலீடுகளை செய்ததனால் ஏற்பட்ட விளைவுகளை இது குறிக்காது. Those who cause you to be waste, உங்களை வீணாய் போகும்படி வேண்டும் என்று சதி செய்தவர்கள் they will be removed from out of your midst. அவர்கள் உங்கள் நடுவிலே இராதபடிக்கு விலக்கி வைக்கப்படுவார்கள். Secondly, இரண்டாவதாக those who sought to destroy you, உங்களை அழித்து போட வகை தேடினவர்கள் 摧毁你的人， they will be removed from your midst. உங்கள் நடுவில் இராதபடிக்கு அவர்கள் பிடுங்கி போடப்படுவார்கள். Let me give you one good example. ஒரு நல்ல உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். If you read Esther chapter 6, எஸ்தர் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிப்பீர்களானால் you'll read the story about Haman, who became very jealous about Mordecai. மொர்தெகாயின் மேல் மகா காய்மகார பொறாமை கொண்ட ஆமானை குறித்து படிக்கிறோம். He will always seek for ways to put Mordecai down. எப்படி மொர்தெகாயை மட்டம் தட்டலாம் என்ற வழிவகைகளை எப்பொழுதுமே தேடிக்கொண்டிருப்பான். 害莫迪改， So he was always looking for ways to destroy Mordecai. மொர்தெகாயை அழித்து போடுவதற்கு ஏதுவான வகைகளையே எப்பொழுதும் தேடிக்கொண்டிருந்தான். In Esther chapter 6 verse 10 and 11 we read, எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 10 11 வசனங்களிலே படிக்கிறோம். the very Haman who tried to destroy the good name of Mordecai, மொர்தெகாயின் நற்பெயரை கெடுக்க அழிக்க திட்டமிட்ட அதே சதிகார ஆமான் the king made Haman to honor Mordecai. அதே ஆமானை கொண்டு மொர்தெகாயை கனம் பண்ண ராஜா கட்டளையிட்டான். 尊荣莫迪改。 Secondly, இரண்டாவதாக in Esther chapter 5 verse 14 we read எஸ்தர் 5:14 நாம் படிக்கிறோம். 节我们读到， that Haman planned to kill Mordecai. ஆமான் மொர்தெகாயை கொலை செய்ய சதித்திட்டம் போட்டான். He made a gallows very high. மிக உயரமான ஒரு தூக்கு மரத்தை அவன் உண்டு பண்ணினான். He was going to hang Mordecai on that gallows. அந்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை அவன் தூக்கு போட 挂 முயற்சித்தான். 高的一个木架上， He was waiting for a right opportunity. அதற்கு சரியான தருணம் எப்பொழுது வாய்க்கும் என்று காத்திருந்தான். Chapter 7 verses 9 to 10 tells us எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 9 10 வசனங்கள் நமக்கு சொல்லுகின்றன. 10节告诉我们， gallows that Haman made for Mordecai, ஆமான் மொர்தெகாய்க்கு உண்டு பண்ணின அதே தூக்கு மரத்திலே 高大的木架，
On that very gallows, Haman himself was hanged. அதே தூக்குமரத்தில் ஆமானையே தூக்கி போட்டு விட்டார்கள். When Haman was hanged, ஆமான் தூக்கி போடப்பட்ட போது Mordecai never saw him for the rest of his life. அதற்கு பின்பு மொர்தெகாய் தன் வாழ்நாளில் திரும்ப ஆமானை காணவே இல்லை. 再看见哈曼了。 This is what God will do for you. உங்களுக்கும் தேவன் இதையே தான் செய்வார். Those who seek to destroy you, உங்களை அழிக்க வகை தேடுகிற யாவரும், those who seek to waste you, உங்களை பாழாக்கிவிட எத்தனிக்கிறவர்கள் எல்லாரும், God will remove them far away from your life. தேவன் அவர்களை உங்கள் வாழ்க்கை விட்டு வெகு தூரமாய் அகற்றி போட்டு விடுவார். 远远的剪除。 You will never see them again. இனி நீங்கள் ஒருபோதும் அவரை திரும்ப காணவே மாட்டீர்கள். After removing the destroyers and the wasters from your life, உங்கள் வாழ்க்கையிலே நீர்மூலமாக்கினவர்கள் பாழாக்கினவர்களை அவர் நீக்கி போட்ட பின்பு God will now send people, rebuilders, to build you up again. இப்பொழுது மறுபடியும் உங்களை திரும்பி கட்டி எழுப்பக்கூடிய கட்டுமானவர்களை தேவன் உங்களிடத்தில் அனுப்பி வைப்பார். 再次的来建造你。 The destroying and the wasting could have taken a long time. நிர்மூலமாக்குவதற்கும் பாழாக்குவதற்கும் நெடுநாளாகி இருக்கலாம். 用了好长的时间。 When God steps forward to rebuild you, இடிந்து கிடக்கும் உங்களை மறுபடியும் திரும்ப கட்ட தேவன் அடி எடுத்து வைக்கும் போது work of rebuilding God will do speedily. அந்த மறுபடியும் கட்டுகிற பணியை தேவன் துரிதகதியிலே வேகமாய் செய்து முடிப்பார். 建的工作， So that you will regain and redeem the lost years. இழந்த வருஷங்களின் பலனை நீங்கள் மீட்டு ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாய் விரைவாய் செய்து முடிப்பார். 失去的荒废的岁月。 Let me give you one excellent example right now. இப்போதும் இதற்கு தலை சிறந்த ஒரு உதாரணத்தை நான் உங்கள் முன் நிறுத்துகிறேன். For 400 years the Hebrews served Egyptian as slaves. 400 ஆண்டு காலம் எபிரேயர்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் வேலை செய்து கஷ்டப்பட்டார்கள். You know, slaves are never paid. உங்களுக்கு தெரியும், அடிமைகளுக்கு கூலி கொடுக்கவே மாட்டாங்க. They don't get holidays. அடிமைகளுக்கு விடுமுறையும் கிடையாது. No vacation. விடுமுறை வாய்ப்பும் அளிக்கப்பட மாட்டாது. Fall sick, they cannot get a medical certificate and take a day off. நோய்வாய் படுத்துவிட்ட நிலையிலே மருத்துவ சான்றிதழ் வாங்கி ஒரு நாள் வேலை விடுப்பெடுக்கவும் வழி இல்லை. Apply for leave from their boss and their whole family go for vacation. மேல் அதிகாரியிடத்தில் விடுமுறைக்கு விண்ணப்பித்து முழு குடும்பம் விடுமுறைக்கு எங்கேயும் போக முடியவே முடியாது. Slaves have no such rights. அடிமைகளுக்கு அப்படிப்பட்ட உரிமைகளே கிடையாது. 400 years the Hebrews were under such a heavy burden. 400 ஆண்டு காலம் எபிரேயர்கள் அப்படிப்பட்ட ஒரு பார நுகத்தடியின் கீழ் அடிமைகளாய் தவித்தார்கள். 地的重担之下， Then God decided to set them free. தேவன் அப்பொழுது அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். 我们得自由得释放。 So he sent a man called Moses. ஆகவே மோசே என்னும் ஒரு மாமனிதனை அனுப்பினார். 名叫摩西， See, 他是谁？ a rebuilder. மறுபடியும் கட்டி எழுப்புகிறவர் பாருங்கள். God sent the prophet Moses to set the people free. மக்களை விடுதலையாக்கும்படி தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய மோசேயை அனுப்பினார். 这子民得自由。 And when they left Egypt, அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்ட போது they did not go empty-handed. வெறுங்கையாய் அவர்கள் புறப்பட்டு வரவில்லை. For whatever they had wasted, 凡是 எவைகளை எல்லாம் அவர்கள் வீணாக்கினார்களோ, got lots of gold and silver and precious stones as compensation for 400 years of labor. 400 ஆண்டுகால கடின உழைப்பின் பிரயாசத்துக்கு ஈடுகட்டும் வண்ணம் ஏராளமான பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கற்களை நிறைவாய் பெற்றுக் கொண்டார்கள். 长， Not only that, அது மட்டுமா, when they were walking out of Egypt, எகிப்தை விட்டு வெளியே அவர்கள் வீறுநடை போடும்போது several days of walking, பல நாட்கள் அவர்கள் நடந்த பின்பு there came a threat for them. அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்தது. 威胁， The Egyptian came back chasing after them to trap them and enslave them again. மீண்டும் அவர்களை பிடித்து அடிமைகளாக்க வேண்டும் என்ற கொலைவெறியோடு எகிப்தியர்கள் அவர்களை துரத்திக் கொண்டே பின்னால் வந்தார்கள். 去 So they all cried out to God. தேவனை நோக்கி எல்லாரும் கதறி முறையிட்டார்கள். So God told the prophet Moses, ஆகவே தேவன் தீர்க்கதரிசி மோசேயிடம் சொல்லுகிறார், 说， they who destroyed you,
உன்னை நிர்மூலமாக்கினவர்கள், they who wasted you, உங்களை பாழாக்கினவர்கள் shall go out from you. உங்களை விட்டு தூரமாய் விலக்கப்படுவார்கள். You will never see them again. இனி நீங்கள் அவர்களை திரும்பவும் காணவே மாட்டீர்கள் என்றார். 这些人 In Exodus chapter 14 verse 13, யாத்ராகமம் 14:13 வசனத்திலே God told them, தேவன் அவரிடத்திலே சொன்னார், see them no more. இனி நீங்கள் அவர்களை ஒருபோதும் காண மாட்டீர்கள். 埃及人必永远不再看见了。 That's exactly what happened. சரியாக அவர் சொன்னபடி அப்படியே நடந்தது. When they crossed the Red Sea, அவர்கள் செங்கடலை கடந்தபோது 走过红海， the sea opened up and made a way for the Hebrews to walk across. பரந்த பெருங்கடல் இரண்டாக பிளந்து எபிரேயர்கள் நடுவிலே நடந்து போவதற்கு வழி உண்டாக்கி கொடுத்தது. 山地而过。 When the Pharaoh's army also walked through the waters to enslave the Hebrews, எபிரேயர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்ற கொலைவெறியிலே எகிப்தியரும் அதே பாதையில் நடக்க துணிந்த போது the wall high of waters in the Red Sea came crushing down. சிவந்த சமுத்திரத்தில் வானுயர உயர்ந்திருந்த அந்த தண்ணீர் சுவர்கள் இப்பொழுது அவர்கள் மேல் அப்படியே பாய்ந்தன. And the destroyers were themselves destroyed. நிர்மூலமாக்கினவர்களும் பாழாக்கினவர்களும் தாங்களே நிர்மூலமாய் அழிந்து போனார்கள். And the Hebrews saw them no more all their lives. அதற்கு பின்பு எபிரேயர் எகிப்தியரை தங்கள் வாழ்நாளிலே ஒருபோதும் திரும்ப காணவே இல்லை. 埃及人 Be of good cheer, my dear brothers and sisters. என் அன்பு சகோதர சகோதரிகளே, திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். Cheer, my dear sons and daughters. என் அன்புக்குரிய மகன்மார்களே, மகள்மார்களே, திடன் கொள்ளுங்கள். God will do a wonderful good thing for you in this new year. இந்த புதிய ஆண்டில் தேவன் உங்களுக்காக அதிசயமான ஒரு புதிய காரியத்தை செய்வார். 美善的事。 Secondly, there's something very interesting about the year 2018. இரண்டாவதாக 2018 ஆண்டை குறித்த மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காரியம் உண்டு. 意思的一年， It corresponds to the year 5778 in the Hebrew calendar. எபிரேய நாள்காட்டியில் 5778 ஆண்டோடு தொடர்புடையதாய் இருக்கிறது. Look at the word number 8. 8 என்ற லக்கத்தை பாருங்கள். It is symbolized by the Hebrew letter chet. சட் என்ற எபிரேய எழுத்து அதனுடைய அடையாளமாகும். 号 Now the letter chet is with two long pillars and a line on the top. சட் என்ற அந்த எழுத்து இரண்டு நீண்ட தூண்களோடு மேல் ஒரு 柱字 கோடு போல் இருக்கும். 柱的横，然后有一个横扁。 You know, among all the languages in the world, உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்குள்ளும் two languages are very pictorial. இரண்டு மொழிகள் தான் சித்திர வடிவிலானவைகள். 像的， Actually, we should also add another third language. மூன்றாவது மற்றும் ஒரு மொழியும் இதில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். Languages very pictorial. இந்த மொழிகள் மிகவும் சித்திரபூர்வமானவைகள். The ancient Egyptian language, பழங்கால எகிப்திய மொழியும் 埃及文 it was very pictorial. அது சித்திர மொழியாகும். 画面， Then the Chinese language, அடுத்தது சீன மொழியும். 中国的文字， every letter in the Chinese language is a picture by itself. சீன மொழியின் ஒவ்வொரு எழுத்தும் தன்னில் தானே ஒரு சித்திரமாக விளங்குகிறது. And there is a big lesson to learn in just one small letter in the Chinese language. சீன மொழியின் ஒரே ஒரு சிறிய எழுத்தில் இருந்து ஏராளமான பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். 很多的学习。 And the third is the Hebrew language. மூன்றாவது மொழி எபிரேய மொழியாகும். Every letter is a picture. ஒவ்வொரு எழுத்தும் ஒரு சித்திரத்தை வெளிப்படுத்தும். 面 So now let's come back to the Hebrew